Next, permanent birth control methods. Permanent birth control mission பெர்மனண்ட்டாக birth கண்ட்ரோல் பண்ணுறது. அது வந்து டெம்பரரியாக பண்ணதுன்னு பார்த்தோம் முன்னாடி. இது வந்து பெர்மனண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. பெர்மனண்ட்டாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இதில் ஒன் ஆஃப் த டெக்னிக் சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். என்னது? அண்டர் த பெர்மனண்ட் birth கண்ட்ரோல் மெத்தடில் ஒன் ஆஃப் த திங் சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். சர்ஜரிஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணுறது. அதில் 2 டைப் வந்துருக்கு. ஒன்று வந்து டியூபக்டோமி, அதர் ஒன் இஸ் வாசக்டோமி. டியூபக்டோமி அப்படின்றது ஃபீமேலுக்கு பண்ணுறது, வாசக்டோமின்றது மேலுக்கு பண்ணுறது. அப்போ டியூபக்டோமினா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீமேலில் ஃபெலோப்பியன் டியூப்பை வந்து கட் பண்ணி அதை வந்து நாட் போட்டுருவாங்க. நாட் போட்டோம் அப்படின்னா த்ரூ தட் they can't able to pass the ova through the fallopian tube. அப்போ வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ரிவெண்ட் ஆகும். சர்ஜரி மெத்தடில் பண்ணுறது. இது வந்து டியூபக்டோமி. வாசக்டோமி அதே இதுதான். என்ன பண்ணுவாங்கன்னா, வாஸ் டிஃப்ரென்ஸை வந்து கட் பண்ணி நாட் பண்ணிடுவாங்க ஒரு ஆப்ரேஷன் மூலயமா. ஓகே, ஸோ ஹியர் த்ரூ த வாஸ் டிஃப்ரென்ஸியா வழியாக ஸ்பெர்ம் வந்து த்ரூ மூவ் ஆகிறது வந்து ப்ரிவெண்ட் ஆகும். இது வந்து மேலுக்கு. ஓகே, ஸோ 2 things are known as surgical method. Okay, so that is a permanent birth control method. இதை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா பெர்மனண்ட்டாக என்ன பண்ணிடலாம்? you have to prevent the fertilization. இது யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, they who do not want to have the any more children. இப்போ 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வேணான்றவங்க பண்ணுறதுக்கு தான் that is known as permanent birth control method. That is one is tubectomy for female, vasectomy for male. Next heading, medical termination of pregnancy, MTP. medical termination அப்படின்னா மெடிக்கலி இப்போ நமக்கு தேவை அப்படின்னா மெடிக்கல் சைடு நெசசிட்டியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெர்மினேட் பண்ணிக்கலாம். எதை வந்து அந்த ஃபீட்டஸை டெர்மினேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் pregnancy. MTP method of abortion is a voluntary termination of pregnancy in a non-surgical way. ஸோ தட் இஸ் அ வாலண்டியராக வந்து டெர்மினேட் பண்ணிக்கிறது, அந்த இதை வந்து அபார்ட் பண்ணிக்கிறது ப்ரெக்னன்சியை. ஓகே, இது வந்து சர்ஜரி வே வந்து கிடையாது, நான் சர்ஜிக்கல் வே தான். தட் MTP இயர்லி மெடிக்கல் டெர்மினேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் அப் டு 3 months. இட் இஸ் 3 months அப்படின்றது 5 trimester அப்படின்னு சொல்கிறோம். 5 trimester ஆஃப் த ப்ரெக்னன்சி. ஃபஸ்ட்டு 3 months 5 trimester சொல்கிறோம். அந்த ப்ரெக்னன்சியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? MTP வந்து பண்ணிக்கலாம். அது வந்து சேஃப் ஃபார் த சில்ட்ரன். ஓகே, that also under the one of the act in the year of 1971 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆக்ட் படி மெடிக்கல் நெசசிட்டி இருந்தால் வந்து டெர்மினேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அது அண்டர் த நெசசிட்டி இல்லாமல் அது வந்து பண்ணக்கூடாது. அது அப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்ட் படி வந்து அது என்ன பனிஷ் பண்ணப்படுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் sexually transmitted disease. What is STD? Sexually transmitted disease. Sexually transmitted disease or that is otherwise called as venereal diseases or otherwise called as reproductive tract infection. Okay, sexual STD or venereal or reproductive tract infection are called sexually transmitted infection. இந்த என்னன்னு சொல்கிறோம்? காமனாக sexually transmitted infection சொல்கிறோம். ஓகே, அந்த இதில் 3 kinds வந்து இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, பாக்டீரியல் டிசீஸ் இருக்குது, வைரல் டிசீஸ் இருக்குது, புரோட்டோசோவன் டிசீஸ் இருக்குது, ஃபங்கல் டிசீஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிசீஸ் வந்து ஹவு இட்ஸ் ஸ்ப்ரெட், ஈஸி டு ஸ்ப்ரெட் அப்படின்னா செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இன்ஃபெக்ஷன் இல்லை, இன்ஜெக்ஷன் மூலியமாக அந்த மூலியமாக பரவறதுக்கு சான்சஸ் இருக்குது. த்ரூ த செக்ஸுவல் கான்டாக்ட் வழியாக பரவறதுக்கு சான்சஸ் இருக்குது. டேட்டூஸ் போடுறோம்ல, அது வழியாக வந்து ஈஸி டு ஸ்ப்ரெட்டு. ஓகே, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாகவும் சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸ் வழியாக வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. ஓகே, ஸோ அதில் என்னென்ன டிசீஸ் அப்படின்னு பார்ப்போம். பாக்டீரியல் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா கொனேரியா, சிஃபிலிஸ், கிளாமிடியாசிஸ் அண்ட் லிம்போகிரானுலோமா வெனீரியம். இந்த 4 டிசீஸும் எதுக்கு கீழே வருதுன்னா பாக்டீரியல் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வருது. இதை நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ பார்த்துருப்போம், அந்த வீடியோவில் இருக்குது. அதோட என்ன பண்ண, இது வந்து டேபிள் ஃபார்மாக நம்ம புக்லேயும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிசீஸ், இந்த 4 டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஹவ் இட் காசிட்டிவ் ஏஜென்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அ கொனீரியா அப்படின்னா நெஸ்ரிசியா கொனீரியா வந்து காசிட்டிவ் ஏஜென்ட். அதோட சிம்டம்ஸ் இருக்குது, அதோட இன்குபேஷன் பீரியட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஃபிலிஸோட காசிட்டிவ் ஏஜென்ட்னா டிப்பனோமா பாலிடியம். ஓகே, ஸோ இதெல்லாம் அதில் பார்த்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும், ரிவிஷன் பார்த்துக்கணும். Okay, so at the same time next one is a viral STD.
Okay, that is a sexually transmitted infection or sexually transmitted disease, or genital herpes, genital warts, or hepatitis B and AIDS. Okay, so here hepatitis B and the AIDS is caused by the virus also. So it is a hepatitis B virus தான் அதை வந்து காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் எய்ட்ஸை காஸ் பண்ணுறது that is a HIV, human immunodeficiency virus. Okay, these viruses are next fungal as well as protozoan disease also is there. Fungal disease is called as the candidiasis is a fungal disease, and protozoan disease, trichomoniasis is a protozoan disease. So this STD disease is controlled by antiviral medication, antiviral இருக்கலாம் or antibacterial medications இருக்கலாம். அதை வந்து என்ன பண்ண முடியும், it is not easy to cure, particularly எய்ட்ஸ் அப்படின்றது க்யூர் பண்ண முடியாது. பட் த டேட் இட் இஸ் போஸ்ட்பாண்ட், ட்ரீட் பண்ணலாம், போஸ்ட்பான் பண்ணலாம், அதோட லைஃப் டைத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹவ் இட் ப்ரிவென்ட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு லீட் த சேஃப் லைஃப் as well as you have to consult with the one of the doctor how it prevented. So under the doctor consultants you get the complete treatment. Okay, there is a prevention about the sexually transmitted disease. Next topic, infertility. So what is infertility? Inability to conceive or produce children is called infertility. ஸோ ஒரு கப்புளால் வந்து என்ன பண்ண முடியாது, சில்ட்ரனை ப்ரொடியூஸ் பண்ண முடியலை, கன்சீவ் ஆக முடியலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுன்னா இன்ஃபர்டிலிட்டி. ஸோ அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு ஸோ மெனி ரீசன்ஸ் வந்துருக்கு. ஸோ நவ் ஹவு டு ரெக்டிஃபை த இன்ஃபர்டிலிட்டி. ஸோ லுக் அட் த பிக்சர். இதுதான் வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து சான்சஸ் ஃபார் ஃபீமேல். collection, what is assisted reproductive technology? A collection of procedures which include the handling of gametes or embryos outside the body to achieve a pregnancy is known as assisted reproductive technology. ஸோ கலெக்ஷன் இது அண்டர் த ஏஆர்டியில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர் இருக்குது? ஹேண்ட்லிங் ஆஃப் கேமெட்ஸையோ அல்லது எம்ப்ரியோவையோ வச்சு எங்கே, நாட் வித்தின் த பாடி, அவுட் சைட் த பாடி, தே ஹாவ் த சான்ஸ் டு அச்சீவ் த ப்ரெக்னன்சி. தட் இஸ் கால்ட் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. ஓகே, இது மூலியமாக என்ன பண்ண முடியும், நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஏதாவது ப்ரெக்னன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். யாருக்கு அப்படின்னா இன்ஃபர்டைல் கப்புள்ஸ்க்கு. அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியல அப்படின்ற கப்புள்ஸுக்கு வந்து என்ன பண்ண முடியும், கன்சீவ் பண்ண முடியும், இதை ப்ரெக்னன்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். Okay, under that so many procedure is that. First procedure is known as intrauterine insemination. Okay, insemination இது வந்து ஃபார் இந்த மேலுக்கு. ஸோ மேலுக்கு வந்து என்ன பண்ண முடியல, ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதால் இட் காண்ட் ஏபிள் டு கிவ் த ப்ரெக்னன்சி வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்போம் அப்படின்றபோது த்ரூ த டோனார் வந்து என்ன பண்ணலாம், ஸ்போமை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபீமேலோட யூட்ரஸில் இன்ஜெக்ட் பண்ண முடியும். அப்படி இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், தே ஹோப் டு அச்சீவ் த ஃபர்டிலைசேஷன். தட் இஸ் கால்ட் அஸ் த intrauterine insemination. Next one is in vitro fertilization. It is otherwise called as test tube baby. Test tube baby ன்னு சொல்கிறோம். It is one of the technique. It is outside the in vitro அப்படின்றது. in vivoனா within the body, in vitro அப்படின்றது outside the body. outside the body fertilization அச்சீவ் பண்ணுறது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டெக்னிக் தான். என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபீமேலுக்கு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக இன்ஜெக்ஷன் வந்து ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ராஃபின் இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஆஃப்டர் 34 to 37 ஹார்ஸ் வந்து என்ன பண்ணோம், வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகும், எக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எக்கை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஸ்போமா அந்த ப்ரொசீஜரில் கலெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் அவுட் சைட் த பாடி இந்த லெபார்ட்டரியில் வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம் ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் த ஃபர்டிலைசேஷன் அக்கர் ஆனதுக்கப்புறம் 8 செல்டு பிளாஸ்டோமியர் கிளிவேஜ் நடக்கும். அப்போ 8 செல் ஸ்டேஜ் வரும்போது அதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to implant in the uterus of the female. Okay, so there is a chance to achieve the pregnancy. That is called as in vitro fertilization or test tube baby. Okay, next procedure, zygote intrafallopian transfer. zygote intrafallopian transfer. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைகோட் அப்படின்றபோது மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஸ்போம் அஸ் வெல் அஸ் ஓவம் வந்து என்ன இது ஃப்யூஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆயிடுது, சைகோட்டாக ஃபார்ம் ஆயிடுது. ஸோ சைகோட்டில் பர்டிகுலராக 8 செல் ஸ்டேஜில் அது என்ன பண்ணுறோம், எடுத்து
இங்கே வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து என்ன பண்ணுறோம், இம்ப்ளான்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து நேராக யூட்ரஸ்க்கு போய் இந்த நார்மல் ப்ரெக்னன்சி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சைக்கோட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இதை எது மூலியமாக பண்ணுறோம், லாப்ரோஸ்கோபி மூலியமாக இதை வந்து என்ன பண்ணுறோம், ஃபெலோப்பியன் டியூப்பில் இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் intrauterine transfer. ஸோ the same thing intrauterine transfer. இங்கே என்ன பண்ணுறோம், the same 8 cell blastomere cycode stage 8 cell blastomere எடுத்துகிட்டு வந்து யூட்ரஸில் வந்து வைக்கிறோம். ஃபீமேல் யூட்ரஸில் வச்சிடறோம். நார்மல் ப்ரெக்னன்சியாக வந்து அது டெவலப் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் intrauterine transfer. Next procedure gamete intrafallopian transfer. ஸோ கேமேட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கேமேட்டை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் த ஃபீமேலேருந்து எக்கையும் மேலேருந்து ஸ்போமையும் கலெக்ட் பண்ணி ரெண்டையும் என்ன பண்ண வைக்கிறோம், ஒரு பர்டிகுலராக ஒரு அலோவ் பண்ணி ஏன்னா சைக்கோட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபெலோப்பியன் டியூப் ஓவும் வந்து ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போமையும் என்ன பண்ணுறோம், கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் கொண்டு போய் வந்து விடுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கேமேட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ அங்கே இந்த இடத்துல வந்து சைக்கோட் ஃபார்ம் ஆயிரும். சைக்கோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நார்மலாக வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து கேமேட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன். இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் அப்படின்றது யூ ஹேவ் டு கலெக்ட் த செமன் ஆர் ஸ்போம். அந்த இதை எடுத்துகிட்டு எக்கில் பர்டிகுலர் சைட்டோபிளாசம், தட் இஸ் அ ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், பர்டிகுலர் சைட்டோபிளாசத்தில் கொண்டு போய் டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறது. அது தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன். இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த எக்கில் இருக்கிற சைட்டோபிளாசத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஃப்யூஸ் ஆகி ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ரொசீஜர் சரகேசி. சரகேசி அப்படின்றது தமிழில் என்ன சொல்லுவோம், வாடகை தாய்ன்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக் ஆர் இந்த அக்ரிமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெக்னிக். ஸோ தட் டெக்னிக்ஸ் ஒன் ஆஃப் த உமன் இஸ் அக்ரி டு கேரி த ப்ரெக்னன்சி. ஒரு உமன் வந்து அக்ரி பண்ணிக்கணும் ப்ரெக்னன்சியை கேரி பண்ணுறதுக்கு. யாருக்கு, இன்னொருத்தருக்காண்டி, ஃபார் அனதர் பர்சன். தட் இஸ் கால்ட் அஸ் அ சரகேசி. இதே தான் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் மாதிரி என்ன பண்ணுறோம், அது வெளியவே நடக்கும். ஆனால் பர்டிகுலர் கப்புள் இல்லாமல் அந்த கப்புளுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வந்து அந்த ப்ரெக்னன்சியை கேரி பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் சரகேசி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன் ஃபார் இந்த மேல். இது வந்து ஃபீமேலுக்கு, இது மேலுக்கு. மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன். ஸோ இந்த ப்ரிவென்ஷனுக்கு முன்னாடி எப்படி இன்ஃபர்டிலிட்டி ஆவாங்க அப்படின்னா ஏசோஸ்போமியா அப்படின்னா ஏன்னா ஆப்சன்ஸு, அவங்களோட ஸ்போம் கவுண்ட்டு வந்து லெஸ்ஸாக இருக்கிறது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 1% ஆஃப் த பாப்புலேஷனில் இந்த மாதிரி ஏசோஸ்போமியா இருக்கும். ஸோ இவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடியது தான் ஒன் ஆஃப் த டெக்னிக். இட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்போம் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்போம் எக்ஸ்ட்ராக்ஷன்றது என்ன ஆகுறது அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்மால் சர்ஜரி தான். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம், வி ஹேவ் டு மைக்ரோ சர்ஜிக்கல் ஸ்போம் வந்து என்ன பண்ணுறோம், அதோட டெஸ்டிஸில் ஒரு சின்ன மைக்ரோ டெஸ்டிக்கில் ஒரு சர்ஜரி மூலயமா இன்ஜெக்ட் பண்ணி அந்த டெஸ்டிஸில் இருக்கிற பாட்டில் இன்சைட் த டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸ்குள்ளே போனோம் அப்படின்னா என்ன இருக்கும், இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கும். அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸை வந்து நல்லா பிரித்து கொடுத்து டைலேட் பண்ணி அந்த பர்டிகுலர் பிளேஸில் டிஷ்யூவை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், they have to ability to improve the sperm production. That is called as microtesticular sperm extraction. Okay, so these are the procedure are there under the assisted reproductive technology. ஸோ இவ்வளோ மெத்தட் இருக்குது. எப்படி இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா there is a chance of pregnancy in infertile couples-க்கு. Okay, so next one is detection of fetal disorder. Detection of fetal disorder during the pregnancy period. என்ன பண்ணால் ப்ரெக்னென்சி பீரியடில் என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபீட்டல் டிசார்டர்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அண்டர் தட் 4 ஹெட்டிங்ஸ் ஆர் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். அல்ட்ராஸ்கேனுன்னு சொல்கிறோம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் இதில் வந்து எந்த ரிஸ்க்கும் இருக்காது, ஒரு சின்ன டிஸ்கம்போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, டியூ டு த ப்ரெஷர், இப்போ டிரான்ஸ்டியூசர் வச்சு பார்க்குறதுனால அந்த இடத்துல சின்ன ப்ரெஷர் மட்டும்தான் ஒரு டிஸ்கம்போர்ட் இருக்கும். இந்த ரீஜியன் ஆஃப் த அப்டாமன் ரீஜியனில் தான் டிரான்ஸ்டியூசர் வச்சு பார்ப்பாங்க.
with the help of the ultrasound scanning. ஸோ இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? இதில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ரேடியேஷன் எதுவுமே பாஸ் ஆகாது, நம்ம அப்டாமனுக்கு ஆர் ஃபீட்டஸ்க்கு எதுவுமே பாஸ் ஆகாது. ஓகே, என்ன யூஸ் இந்த ஸ்கேன்னால் அப்படின்னா, ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட் பார்த்துக்கலாம், டெலிவரி டைம் எந்த டேட் அப்படின்றத பார்த்துக்கலாம், ஃபீட்டஸ் வந்து 1 2 வித்தின் த யூட்ரஸில் எத்தனை ஃபீட்டஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். ஆம்னியோசென்டசிஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா அப்படின்னா ஃபீட்டஸை ரவுண்ட் பண்ணியிருக்கிற அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து நமக்கு சாம்பிள் எடுத்து அதிலேருந்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸை வந்து செக் பண்ணிக்கலாம். இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா 15 to 20 அந்த வீக்கில், 15லேருந்து 20 வீக்குள்ளே இந்த டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங். ஸோ கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னா கோரியானிக் வில்லஸ் அது பிளாசண்டான்னு சொல்லுவோம். வித் த ஹெல்ப் ஆஃப் த பிளாசண்டா ஒன்லி ஃபீட்டஸ் இஸ் அட்டாச்டு டு த மதர். ஓகே, மதர் ஓம்ஸ். அந்த பிளாசண்டாவை எடுத்து அதிலேருந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்ன டெஸ்ட் பார்த்துக்கலான்னா, தட் இஸ் த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் தான். எதுவும் குரோமோசோம் வந்து அப்நார்மலாக இருக்கா, நம்பர் கூட குறைச்சிருக்கா, எதுவும் ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றத வித் த ஹெல்ப் ஆஃப் கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஒன் இஸ் ஃபீட்டோஸ்கோப். ஸோ ஃபீட்டோஸ்கோப் அப்படின்றது பர்டிகுலராக மானிட்டர் பண்ணுறது. எதுக்கு? ஃபீட்டஸோட ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணுறது தான் ஃபீட்டோஸ்கோப். ஓகே, இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்ப்பாங்க. அந்த டைமில் ஃபீட்டஸோட ஹார்ட் பீட் லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் 120லேருந்து 160 ஹார்ட் பீட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஃபீட்டோஸ்கோப் நவடேஸ் இன்னும் 2 ஃபீட்டோஸ்கோப் வந்து இருக்குது. இது வந்து என்ன இருக்குன்னா, டாபர் ஃபீட்டோஸ்கோப்புன்னு ஒன்று இருக்குது, அடுத்து எலக்ட்ரானிக் ஃபீட்டோஸ்கோப்புன்னு இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை இதோட ஃபீட்டஸோட ஹார்ட் பீட் அஸ் வெல் அஸ் த நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷனிங்கும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 3rd லெசன் ரீப்ரடக்டிவ் ஹெல்த்தோட ஒரு சின்ன ரீகேப் ரிவிஷன் தான். இதை வச்சு நீங்கள் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து படிச்சுட்டு டெஸ்ட் எல்லாம். ஆல் த பெஸ்ட் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம். தேங்க்யூ.